திமுக அரசு கடந்த 2025-26 நிதிநிலை அறிக்கையில் மானிய கோரிக்கையின் போது உழவர் நலத்துறை மானிய கோரிக்கையில் கரும்பு விவசாயிகளுக்கு கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 விலை நிர்ணயம் செய்யப்படும் என்ற அறிவிப்பு வெளியிட்டு இந்த ஆண்டிற்கு உண்டான கரும்பு அறவை பருவம் தொடங்கியும் இந்த அரசு இன்னும் கரும்புக்குண்டான கிரையத்தொகை 4000 வழங்கப்படவில்லை. மத்திய அரசு அறிவித்த தொகை 3290 ரூபாய் 50 பைசா தான் ஆலை நிர்வாகத்தின் மூலம் வழங்கப்படுகிறது. மாநில அரசு அறிவிக்க வேண்டிய பணம் இதுவரையிலும் வழங்கப்படவில்லை. அதை கண்டித்து இன்றைக்கு 9 மாதங்கள் ஆகியும் இன்னும் தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிடப்படவில்லை. ஆகவே இதை கண்டித்துதான் இன்றைக்கு முதல் கட்டமாக சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை முன்பு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் இன்றைக்கு முதல் கட்டமாக ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கின்றோம். திராவிட மாடல் அரசு உடனடியாக விவசாயிகளுக்கு வெட்டிய கரும்புக்குண்டான கிரையத்தொகை வழங்க வேண்டும். அப்படி வழங்காவிட்டால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட மாடல் அரசு எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெறாமல் விரட்டி அளிப்போம் என்பதை உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாய சங்கம் திராவிட மாடல் அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றது.